அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் டிடிஎஃப் உடைய 3வது டாஸ்க் வந்து வச்சுட்டாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரை வந்து நம்ம சௌந்தர்யா 6வது ஆளாக வந்து அவுட் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க கடுமையாக வந்து முயற்சி பண்ணாங்க. இந்த படத்தை பாருங்கள். அந்த இப்படியே வந்து வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு தான் அளவு எடுத்துருப்பாங்க போல இருக்குது. இதில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சா கையெல்லாம் வந்து வலி விறுவிறுன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் கூட சௌந்தர்யா வந்து நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணாமல் 6வது ஆளாக தான் வந்து அவுட் ஆகியிருக்காங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை வந்து இப்படியே வச்சு நிற்கணும் போல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரயான் வந்து வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அருண் வந்து வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அவர்கள் வந்து வெளியே போயிட்டாங்க. பவித்ரா அவர்களும் வெளியே போயிட்டாங்க. ராணவெலாம் வெளியே போயிட்டான். இதில் சௌந்தர்யா வந்து 22 நிமிஷம் வந்து நின்றாங்க இப்படியே வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 22 நிமிஷம் அப்படிங்கிறது அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு அவங்களும் வந்து விறுவிறுப்பாக வந்து நின்றாங்க. பார்க்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து சவுண்டை விட்டு ஒரு செகண்டில் மஞ்சரி வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து 8வதாக அவுட் ஆகி அவன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் முத்துக்குமரன் வந்து எடுத்தான். முத்துக்குமரன்லாம் வந்து இவங்கெல்லாம் முத்துக்குமரன், தீபக்கு, விஷால் 30 நிமிஷம், சவுண்டு வந்து 22, மஞ்சரி ஆல்மோஸ்ட் 22 நிமிஷம் தான் இருக்கும். மீதி பேரெல்லாம் வந்து இந்த முத்து, தீபக் அண்ணன், விஷால் இவங்க 30 நிமிஷம் வந்து நின்றாங்க. அப்புறம் முத்து வந்து அவுட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் தீபக் அண்ணனா விஷாலா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. அதில் தீபக் வந்து கீழே விட்டோன்னே விஷால் அவர்கள் தான் வந்து இந்த டாஸ்க்குடைய வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டார். விஷாலுக்கு வந்து 3 மதிப்பெண்களும், தீபக் அண்ணனுக்கு 2 மதிப்பெண்களும், முத்துக்குமரனுக்கு 1 மதிப்பெண்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருக்குது. பரவாயில்ல, சவுண்டு வந்து ஒரு 4 பாயிண்ட்டை வந்து எடுத்துருக்குது. இவ்வளோ தூரம் எஃபர்ட்டை போட்டதே வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்குது, சவுண்டு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இவங்கெல்லாம் அந்த குரூப்பெல்லாம் இருக்குல்ல, ஜாக்லின்னு, ரயானு, இவங்கெல்லாம் விட தன்னால் வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவல் கேமில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, போனோடனே பொசுக்குன்னு அவுட் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இது அந்த சவுண்டு இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே ஹார்ட் ஒர்க் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு தன் திறமையை வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.